ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 2-3 நாளாக என்னால் வீடியோஸ் போடவே முடியல. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, உடம்பு சரியில்லை. எலி வந்ததுனால வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் வீட்டையே தலைக்கீழாக கொட்டிட்டு எல்லாமே ஒன்று விடாமல், ஒரு இடம் விடாமல் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்தோன்னா அதில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. இப்படி தான் இருந்தது முன்னாடி. வீடு தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு எல்லாமே ஒவ்வொன்றா தொடச்சி கழுவி பெருக்கி வாசலில் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அடுக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எனக்கு உடம்பே முடியல. தொண்டை வேற கட்டிக்கிச்சு. டஸ்ட் அலர்ஜி மாதிரி ஆகிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த பாத்திரமெல்லாம் எல்லா பருப்பும் எல்லாத்தையும் நல்லா இருந்ததெல்லாம் எடுத்து வச்சுன்னு இதெல்லாம் கொட்டிட்டேன். இந்த ஒயர் பேக்கெல்லாம் கடிச்சு வச்சுருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டை மாப் போட்டு நல்லா 1க்கு 2 முறை தொடச்சி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. போன வியாழக்கிழமை நடந்தது. உகாதி அன்றைக்கி தான் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணி அடுக்கிட்டு சாமியும் கும்பிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உடம்பே முடியல. இன்றைக்கி தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது, வாய்ஸ் வந்திருக்கு. சரி வீடியோஸே போடலையே, இன்றைக்கி எடிட் பண்ணி போடுவோன்னு சொல்லி போட்டேன். 2-3 நாளாக வீடியோ வர்றதுக்கு ரொம்ப சாரி. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வரும். என்னோடய வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவுசெய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய சேனல் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலி எதனா வந்தால் நீங்களும் வீட்டை சுத்தமாக க்ளீன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எலினால் நிறைய ப்ராப்ளம் வரும் நமக்கு. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்துச்சு. எலி வந்து போனதுலேருந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனாலேயே நான் இந்த வேலையை பண்ணனே. முடியலைன்னா கூட ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி நம்ம பண்ணிடணும்னு சொல்லிட்டு பண்ணி பூச்சை ரூமெல்லாம் கூட எல்லாத்தையும் தொடச்சி பூச்சை சாமானெல்லாம் கழுவி விளக்கேற்றி சாமி கும்பிட்ட பிறகு தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது, மனசுக்கு நிறைவாக இருந்தது. இந்த எலி வர வழி எல்லாமே அடைச்சிட்டோம். இதுக்கப்புறம் எலி வர வாய்ப்பு இல்லை. நான் நடுவில் கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.